வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாம் தென்னை மரத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மருந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ விவசாயிகள் போய் குருத்தில் வந்து பூச்சி அரிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க கெமிக்கலில். அதே மாதிரி காய் பிடிக்கலை அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து மீன் அமிலத்தோடு சேர்த்து எருக்கு இறை கரைசலை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறதுனால நமக்கு 3 பிரச்சனைக்கு வந்து ஒரே உரம் கொடுத்தா போதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழவந்தானில் உள்ள செல்வகுமார் அப்படின்றவரோட தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எருக்கு இறை கரைசல் வந்து நாம் கொடுத்துட்ருக்கோம் மீன் அமிலத்தோடு கலந்து. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்பிடிப்பு வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாருங்க. காய்பிடிப்பு வந்து அதிகமாகிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். போன வாரம் வந்து இங்கே உரம் வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டு போயிருந்தோம். கரெக்டாக 8 நாள் ஆகுதுங்க. 8 நாளைக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு ட்ரம்முக்கு 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. போன வாரம் அதாவது 8 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி வட்டை பாத்தி எடுத்து அதில் வந்து மண்புழு உரம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து லைட்டாக ஈரப்பதமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் நல்லா 3 லிட்டர் விதமாக இப்போ அந்த எருக்கு இலை கரைசல் மற்றும் மீன் அமிலம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்படி கொடுக்குறனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மரத்துலேயும் காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில மரம் மட்டும் அதிகமாக இருக்குது. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வெட்டுக்கு 200 காய் நாங்கள் வந்து அஷூரன்ஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோங்க. அதனால் நம்ம வந்து 45 நாள் வந்து சைக்கிள் மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்யூல் வச்சுருக்கோம். அந்த ஷெட்யூல் படி நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மண்புழு உரம் கொடுத்துட்டோம். அடுத்து இன்றைக்கி வந்து ரூட் பூஸ்டர், அதாவது வேர் வளர்ச்சி ஊக்கி கொடுத்துருக்கோம். அடுத்து கரெக்டாக 7 நாள் கழித்து மறுபடியும் மண்புழு உரம் கொடுப்போம். அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் மட்டும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து நாம் ரூட் பூஸ்டர் வந்து கொடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி 45 நாள் கணக்கில் நாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு வெட்டுக்கு 200 காய், 200லேருந்து 220 காய் வந்து நம்மளால் கொடுக்க முடியுங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பற்றி உங்களுக்கு தெரியணும், இல்லை மற்றபடி தென்னை மரங்களுக்கு தேவையான எந்த ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நமக்கு கமெண்ட் மூலியம் தெரியப்படுத்துங்க. உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நம்ம ஆலோசகர் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து உங்களுக்கு உரிய தகவல் வந்து கொடுப்பார். இந்த மாதிரி இயற்கை விவசாய ரகசியங்களுக்கு நமது தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.